பரலோகம் செல்ல ஞான ஸ்நானம் தேவையா? பரலோகம் செல்லுவதுங்கிறது கிறிஸ்தவங்களுடைய மெயின் அஜெண்டா. நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், இந்த ஒரு உலகத்துக்கு போய் வாழணும், பரலோகத்துக்கு கடவுள்கிட்ட போவோம் அப்படிங்கிறது ஒரு மெயின் அஜெண்டா. இந்த ஞானஸ்நானம் என்பது கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒன்று. இப்போ இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய்னு கள்ளன்ட்ட சொன்னாரே, அவன் ஞானஸ்நானமே வாங்கலையே. அதனால் ஞானஸ்நானம் பெறுவது என்பது கிறிஸ்தவ ஒழுங்குகளில் ஒன்று. பரலோகம் செல்வது என்பது கிறிஸ்தவ இலக்குகளில் ஒன்று. இலக்கை அடைய வேண்டும் என்பது தான் அவசியம். இந்த ஒழுங்கை பின்பற்றுகிறதற்கு சிலருக்கு சூழல் அமையும், சிலருக்கு சூழல் அமையும். இன்னும் சொல்ல போனால் ஞானஸ்நானமே இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாகி போச்சு. சில பேர் சொல்கிறான், இந்த சர்ச்சில் செல்லாதுங்க, நம்ம சர்ச்சில் மூழ்கி இருந்தால் தான் செல்லும். இதை நம்பி ஒருத்தன் 5 சர்ச்சில் மூழ்கி எழுதி சால்வேஷன் கிடைக்கல, சளி பிடிச்சிருச்சு கடைசியில். அப்போது நம்ம மெயின் லைன் சர்ச்சஸில் இருக்கிற நிறைய பேரை ரகசியமாக போய் அங்கே ஒன்று வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிறாங்க. ஏண்டான்னு கேட்டால், அவர் வரும்போது எது செல்லுன்னு சொல்லுவாருன்னு தெரியாது. இது செல்லுன்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், அது செல்லுன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அப்படி அல்ல, ஒரு தெளிவான விளக்கத்தை இறையியல் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நம்ம பரலோகம் போகணுங்கிறது நம்முடைய இலக்கு, அதில் மாற்று கருத்துல. ஞானஸ்நானம் பெறுவது பெறாமல் இருப்பது என்பது யோசித்து பாருங்கள். மகாத்மா காந்தி பரலோகம் போவாரா போக மாட்டாரா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம வாழ்ந்த நம்முடைய வரலாற்றிலே கடந்த 100 ஆண்டுகளில் நாம் வாழ்ந்த மகாத்மா என்று தூக்கி அவர் பரலோகம் தானே போவார், ஆஸ் பர் அவர் லைஃப் ஸ்டைல், அவருடைய பிரின்சிபல், அவருடைய கோட்பாடு. ஆனால் அவர் ஞானஸ்நானம் வாங்கலையா? ஸோ ஞானஸ்நானம் வாங்குதல் என்பது இந்த உலகத்திற்காக அவர் ஏற்றுக்கொண்ட அடையாளம். பரலோகம் செல்வதற்கான பல்வேறு காரணங்களில் அதுதான் ஒரு காரணமே தவிர அதுவே முதன்மையான காரணமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை.